مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. هو الحبيب الذي ترجى شفاعته على الصراط إذا ما زلت القدم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله المولانا العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கே இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அருமை தாய்மார்களே, 2002ஆம் ஆண்டு அதற்கு சரியாக எஜமான் அவர்களுடைய 445வது உருஸ் நிகழ்வின் போது இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை அல்லாஹ் துவங்குகின்ற பாக்கியத்தை தந்தான். ஏனென்றால் இது எப்படி உருவானது என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 2002க்கு முன்பதாக அடிக்கடி அஜ்மீர் ஷரீஃப் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. உடல்நலக் குறைவின் காரணமாக இப்பொழுது அது முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நிலையை மீண்டும் எனக்கு தருவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள். அங்கே பார்க்கின்ற ஒரு சூழல், உருஸ் என்றால் இப்படி அங்கே ஒரு நிகழ்ச்சி என்பது உண்டு, பலதும் உண்டு. அதில் இப்படி ஒரு நிகழ்ச்சியும் உண்டு. அவர்களுடைய தர்பார்களை வைத்து இதே போல கிராஅத் ஓதி இஸ்லாமிய பாடல்களை உருதுவிலே சொல்லி வரக்கூடிய மக்களுக்கு நசீஹத் செய்வார்கள். அதற்கு பிறகு மற்ற விஷயங்கள்லாம் துவங்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அதை இங்கு வந்து சொன்னபோது இந்த பள்ளியுடைய இமாம் நமக்கு கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் காரி ஏஜஸ் அப்துல் ஹமீத் சாஹிப் காதிரி அவர்கள் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே துவங்கப்பட்டது. இடையிலே பல ஆண்டுகளில் எனக்கு பேச விருப்பம் இல்லை. ஏனென்றால் கேட்பதில் தான் விருப்பம் அதிகமாக இருந்தது. இது துவங்கியதற்கு பிறகு துவங்கிய முதல் ஆண்டில் 14 நாட்களும் ஒரே நபரே நானே பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்வோம் என்பதல்ல, செய்து காட்டுவோம் என்ற ஒரு நிலையில்தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஒரு பள்ளிவாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், நானும் ஒரு அஜர்த்தும், யாரெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் ரொம்ப உறுதியான ஒரு மனிதர், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி உருஸ் நேரத்தில் ஒரு பயான் நிகழ்ச்சி வைக்கலான்னு யோசனை பண்ணுறோம்
இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை. ஒரு புள்ள வராது, எல்லாம் கடத்தூர்லையும் ரோட்லேயும் கஞ்சிரி கடை ஏணி விற்பான். ஏன் சரி சும்மா நீங்கள் போட்டு சிரமப்படுறீங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு என் மீது கொண்ட ஒரு அன்பின் காரணமாக சொன்னான்.